சந்திரா, ஏனம்மா இப்படி அழுது 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 கொண்டே இருக்கிறாய்? பாலு, இப்பொழுது நான் அவரை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது. அவர் தேசையின் காலடியிலே கிடக்கும் வீணனுக்கு மரியாதை வேறு. பாலு, அவரை ஒன்றும் சொல்லாதீர்கள். நான் வந்த வழி அவ்வளவுதான். வழியாவது வாய்க்காலாவது. குருடனிடம் அகப்பட்ட கோமேதகம் குப்பைமேட்டில் கிடக்காது மார்பிலா பொருளும். அந்த மடையனுக்கு நான் எவ்வளவுதான் சொல்வது? அவனை பார்க்க அந்த வஞ்சகி வீட்டுக்கல்லவா போக வேண்டும்? அவள் வஞ்சகி அல்ல, வாழ தெரிந்தவள். உண்மைதான். தூண்டிற்புழு தனது யமன் என்பது மீனுக்கு தெரிந்திருக்க முடியாதுதான். பாலு, அவளிடம் என்னை ஒரு வேலைக்காரியாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கப் போகிறேன். என்ன? திருடியிடம் பேரமா? கிடைத்தவரை லாபம். செவிடன் காதில் விழுவதெல்லாம் கீதம் தானே. என்னை ஒரு முறை அழைத்து செல்லுங்கள். நான் அழைத்துப் போகிறேன். அவள் நம்மை மதித்து பேசுவாள் என்றா நினைக்கிறாய்? மதிக்கிறாள், மதிக்கவில்லை. மதிப்புக்காகவா போகிறோம்? கல்லிடம் கனிவை எதிர்பார்க்கிறாய் சந்திரா. என்ன காந்தா, நீ இருக்கும்போது நான் ஏன் 100 மார்க்ல போய் வாங்கணும்? போட்டோம், நீ கொஞ்சம் அப்படி போய் இல்லை. நான் நடந்து காமிக்கிறேன், என் கையில் எப்படி இருக்கும் சொல்லியா? இல்ல இல்ல ஐயா ஐயா ஐயா, இது நடையாது. நான் நடக்கிறப்பா. சொல்லி இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்காது. உனக்கு சூட்டுக்கு லாய்க்கு மரியாதையா இதை வாங்க நடத்துல கொடுத்துட்டு பேசாம வேட்டிக்கிட்டு. காந்தா, இதை வச்சு என்னெல்லாம் பண்ண போறோம் தெரியுமா? வந்து சொல்றேன். எங்க போற? நம்ம விஷயம் தான். ஏது இவ்வளவு தூரம்? இந்த அம்மா யாரோ? யாரா? யாரென்றா கேட்கிறாய்? நீ இப்போது ஆடி பாடி ஆனந்தம் அனுபவிக்கிறாயே, அந்த அழகு பூங்காவுக்கு சொந்தக்காரி, சூதுக்காரி ஒருத்தி நான் வஞ்சிக்கப்பட்ட அவளை இந்த திருவிடத்திலே உலவும் தீய உருவங்களுக்கு ஒரு முடிவு காண வந்திருக்கிறாள். இன்னும் கொஞ்ச நாளிலே அந்த அழகு சோலையை பாலையா மாற்றி விடுவார்கள் பாதகர்கள் என்பதை உணர்ந்து அதற்கு பரிகாரம் தேட வந்திருக்கிறாள் இந்த பரிதாபத்துக்குரியவள். விளக்கம் போதும் தோழர், சுருக்கமாக சொல்லுமே. கண்ணகி வந்திருக்கிறாள் என்று மாதவி என்று எண்ணிக்கொண்டாயோ உன்னை? மதியற்றவளை, வானத்தை விட்டு மாளிகை கட்டி வாடும் நீ எங்கே? தன் கானத்திலும் எழிலும் கருத்து செலுத்திய காதலனுக்காக சகலத்தையும் துறந்த அந்த உத்தமை எங்கே? மனத்துக்காக படுக்கை துணவர்களை மாற்றும் பரத்தை நீ. தமிழர் பண்பை காக்க புத்தர் பிரானின் அன்பு வழிபற்றிய அணங்கு அவள். உன் உடலை எவ்வளவுதான் அழகு பூச்சால் அலங்கரித்துக் கொண்டாலும் அந்த அன்பு சின்னத்தின் கால் தூசு கூட பெறமாட்டாய் நீ. அதிகம் படித்தவரே, ஆத்திரக்காரரே, கொஞ்சம் நிறுத்துமையா. அன்புடையார் எல்லாம் உடையார் என்ற அறநெறிக்கு மதிப்பிருந்த காலத்தில் வாழ்ந்தவளையா அந்த மாதவி. பணம் இல்லாதவர்கள் பிணத்திற்கு சமம், அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ இடமே இல்லை என்ற பரந்த மனப்பான்மைக்கு மதிப்பிருக்கும் இந்த காலத்தில் வாழ்பவளையானா? சீமான் வீட்டு திருநாய்க்கு இருக்கும் பெருமை பண்பும் அன்பும் கொண்ட மேடைக்கு இருக்கிறதா இங்கே? இத்தனை பெருமைக்கும் புகழுக்கும் காரணமான பணத்தை நான் எப்படி சம்பாதித்தால் உமக்கு என்ன? திறமைசாலிகள் எத்தனையோ வழிகளை அதை திரட்டுகிறார்கள். எனக்கு தெரிந்த வழியில் நான் அதை தேடுகிறேன். கொண்டு வருபவன் கலாரசிகன் கோவலனா இருந்தால் என்ன, கண் தெரியாத குருடனா இருந்தால் என்ன, எல்லாம் எனக்கு ஒன்றுதான். நீங்கள் பணம் சேர்க்கும் வழிகளை பற்றி கேட்க வரவில்லை அம்மா. பறிக்கப்பட்ட என் உரிமையை கேட்க வந்திருக்கிறேன் தாயே. எனது எண்ணங்கள் மலரும் சோலையாக, இன்பக் கனவுகளின் இருப்பிடமாக, என் வாழ்க்கையில் ஒரே வழிகாட்டியாக இருக்க வேண்டிய என் கணவரை தாங்கள் அடிமையாக்கி ஆட்டி படைக்கலாமா அம்மா? நானும் ஆட்டி படைக்கிறேன். அவராக வந்து விழுந்து கிடக்கிறார் என் வீடு தேடி. இதற்கு யார் என்ன செய்வது? தன்னந்தனியே வரும் சின்னன் சிறார்களுக்கு முதலில் வழிகாட்டி, பின்னர் விளையாட்டு பொம்மைகளை காட்டி, ஏமாற்றி வேறு நாடு கூட்டிச் சென்று விலை பேசும் பேடிகளைப் போல கனைவரை பிடித்து போன இவரது கணவனுக்கு முதலில் நீ ஆடல் காட்டி, பின்னர் உன் அழகை காட்டி, இப்போது ஊழல் காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சுகிறாயேடி உதிரத்தை குடிகேடி. அழக பேச்சு, அர்த்தமில்லாத வார்த்தைகள், வெறும் கூச்சல். கூச்சல் தான் அம்மா, கொடுமைக்குள்ளாக்கப்பட்டவளின் கூச்சல்.
அடிமை நிலையில் இருப்பவளின் இறுதி கூச்சல். அழிவை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டவளின் கடைசி கூச்சல். இப்படி வெறும் கூச்சல் போடுவதால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த கூச்சல் கூட இல்லாவிடு என் உடைமை மீது எனக்கு இருக்கும் உரிமை கூட. நீங்கள் அதிகம் படித்தவர்கள், உங்களுக்கு எத்தனையோ பாஷைகள் தெரியும். எனக்கு தாய்மொழி தவிர வேறொன்றும் தெரியாது. என் இதயத்திலும் என் கணவர் ஒருவரை தவிர வேறு யாருக்கும் இடமே இல்லை. உள்ளமோ பறந்து விரிந்தது. இந்த ஏழையின் குரலுக்கு அங்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள் தாயே. என் கணவரின் அடிமை தலையை அறுத்து விடுங்கள். அவருக்கு விடுதலை தாருங்கள். இல்லாவிடும் என்னையும் அவரோடு சேர்ந்து வாழ்விடுங்கள். இந்த வீட்டில் என்னை ஒரு வேலைக்காரியாகவாவது நியமித்து விடுங்கள். அம்மா, என் கணவரை ஒரு முறை பார்த்து விட்டாவது போகிறேன் அம்மா. பார்க்கத்தானே வேண்டும். வா. மிஸ்டர் மோகன், பார்த்தாச்சா? போருமா? ஏறிங்கு வந்தாய். ஏன் இவளை உள்ளே விட்டாய்? இவளுடன் பேச எனக்கு இஷ்டமில்லை. உடனே அவளை வெளியே அனுப்பு. அக்கா, ஒரே ஒரு வார்த்தை. வார்த்தை? ஐயோ, வம்புக்கு வருகிறாளே. காந்தா, போலீஸை கூப்பிட்ட உடனே வெளியே அனுப்பு. ஐயோ அக்கா, உங்கள் உள்ளத்தை சீக்கத்தை கலந்து விட்டார்களே. இந்தாம்மா, இந்த ஒப்பாரி எல்லாம் உங்க வீட்டுல போய் வச்சுக்க. மரியாதையா அந்த இடத்தை விட்டு இப்போ போயிடு. ஏம்மா, நீயும் ஒரு பெண்தானே? எனக்கு மனசு ஒண்ணு இல்லையா? நான் பொண்ணுதான். ஆனா அந்த நேரத்துல அடுத்த வீட்டுக்காரனோட அப்படி ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு புருஷனை தேடதா நீலி கண்ணீர் வடிக்கிற பிடாரி இல்லமா? ஏமா கலாராணி, உனக்கு ஏமா பாரா மரியாதை தெரியாம நிறுத்தன மரியாதையின் ரூபமா பேசுகிறது. வேண்டாம் மானத்தை விட்டவனே, உன் மனைவியின் கற்பை காசு குரலை விற்கும் இந்த கள்ளி கேவலப்படுத்திய போது இல்லாத மரியாதை, உன் பத்தினியின் கண்ணீர் இந்த பரத்தையின் பாதத்தை நினைத்த போது உள்ளே கலாதேவியின் உடைகளை தரவை செய்து கொண்டிருந்த போது மரியாதை இப்போது மட்டும் எங்கிருந்ததா ஓடி வந்தது? இப்போது உன் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது. இதைவிட கொடும் துன்பத் தீயிலே துடிக்கும் புழுவடா உன் மனைவி. பார், நன்றாக பார். கல்யாணம் என்ற கோயிலுக்கு பலியிடப்பட்ட இந்த கண்ணியின் கண் நான் சொல்வதை கேள் மோகன். உலக வியாதிகளுக்கு இருப்பிடமும் உண்பர்களின் உறைவிடமுமான இந்த பரத்தையின் மனம் இறுதியிலே உன் உடலின் உயர்வையும் கையில் உள்ள காசையும் பறித்துக் கொண்டு நடுத்தருவிலே விட்டுவிடும் என்பதை மறவாதே. அவமானம், அவமானம். என் காந்தாவிற்கு வெற்றிகரமான அவமானம். முட்டாள், அவளுடைய தன்மை உனக்கு தெரியுமா? போடாதே மோகன், உனது செய்கை அத்தான், அத்தான், ஓடி வழியே. அத்தான், அத்தான். உங்க முன்னால இன்னைக்கு எவ்வளவு கேவலமா பேசினார். நீங்க கேட்டுக்கிட்டு சும்மா தானே இருந்தீங்க. அழாதே காந்தா, அழாதே. அவன் என் சிநேகிதன், ரொம்ப நல்லவன். ரொம்ப நல்லவர் தான். அவரு எங்க இருக்காரு? ஏன் ஏன் அவன் அட்ரஸ் கேட்கிற? பாவம், அவன் அப்பாவி, ஒன்னும் தெரியாதவன். ஆஹா, ஒண்ணும் தெரியாது. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கணுவாங்க. அது போகட்டும். அவர் எங்க இருக்காரு அதை சொல்லுங்கன்னா. ஏன் அவனை பத்தியே சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிற? என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறான், அடிக்கடி வருவான் போவான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வீட்டுல உங்க மனைவி தனியாத்தானே இருக்காங்க? ஆமாம், எனக்கு நீங்களும் எப்போதும் இங்கே இருக்கிறீர்கள். அவர்கள் இருவரும் அங்கே. காந்தா, உங்கள் மனைவியோ பருவமங்கி, பாலுவோ பார்ப்போர் மயங்கும் பருவத்தினர். பழம் நிறைந்த மரத்திற்கும் பருவம் வந்த மங்கைக்கும் பாதுகாப்பு இல்லாவிட்டால் பாடாகிவிடும் என்று சொல்வார்கள். காந்தா, இந்த மாதிரி பேசாதே. அவனும் அப்பேற்பட்டவன் அல்ல, அவளும் அப்பேற்பட்டவள் அல்ல. இந்த விஷயத்திலெல்லாம் சற்று நிதானமாகவே பேச வேண்டும் காந்தா. உள்ளதை சொன்னா உடம்பு எரிச்சலா தானே இருக்கும். உனக்கு கூட என் மீது இருக்கவில்லையா? ஏன் இப்படி
பால் வண்ண ஒளியை பாய்ச்சி என் உயிரை வாங்குகிறார். உன் வரவு காண துடித்திருக்கும் வனிதையர்கள் இல்லங்களிலே நீ போய் பொழியக்கூடாதா? உங்கள் மனைவியோ பருவமங்கி, பாலுவோ பார்ப்போர் மயங்கு பருவத்தினர். நீங்களும் எப்போதும் இங்கிருக்கிறீர்கள். அவர்கள் இருவரும் அங்கே. உண்மைதான், நாம் தெரிவிப்பதும் உண்மைதான். என் மனைவி ஒரு பருவ மங்கை, பாலுவோ பார்த்தவர் மயங்கும் பருவத்தினர். உங்கள் மனைவியோ பருவமங்கி, பாலுவோ பார்ப்போர் மயங்கு பருவத்தினர். பழம் நிறைந்த மரத்திற்கும் பருவம் வந்த மங்கைக்கும் பாதுகாப்பு இல்லாவிட்டால் பாழாகிவிடும் என்று சொல்வார்கள். அம்மா, என்னை பெற்றவளே, பெண்ணாக என்னை பெற்றுவிட்டோம் என்றுதான் நீ மண்ணோடு மறைந்து விட்டாயா? உனக்கு அப்போதே தெரியுமா அம்மா, உன் அரும்பு மலர் அழகின் உருவாய் மலரும் போது ஆழம் என்ற பெயரிலே ஒருவர் அதன் அருமை தெரியாது கசக்கி எரிந்து விடுவார் என்று உனக்கு அப்போதே தெரியுமா அம்மா? தனிமை வாழ்த்திய போதும், காரில் மறுட்டிய போதும், தேனிலை என்னை தீர்த்த போதும், களங்கம் என் இதயத்தை கரையாக்காமல் காத்து வந்த நான் விபச்சாரியா? சொல்லாலும் செயலாலும் சொர்க்கம் இதுதான் என்று காட்ட வேண்டிய என் சுந்தரன் என்னை கொல்லாமல் கொன்றுவிட்டார். விபச்சாரி என்று சொல்லிவிட்டாரே அம்மா. இந்த வேதனை வாழ் அநீதியிட இருந்து வாழ்வதை விட அகில உலகில் மாறாத மனசாந்தி பெறுவதே மேல். சாவு ஒன்றுதான் என் போன்றவர்களுக்கான ஒரே வழி. முழக்கையிலே முடிவிலா என் துயரங்களுக்கெல்லாம் ஓர்விட காண வந்திருக்கும் என் ஆறுகிறேன். அணுவணுவாக அழிந்து கொண்டிருக்கும் இந்த அவளை உன் அரவணைப்பிலேயாவது மாறாத இன்பத்தை கொடுத்து பைத்தியக்காரி, சித்திரம் வரைய முடியவில்லையே என்பதற்காக சுவரையே இடித்து விடுவதா? வழி உன்னை மணந்தார் பிரிந்தார், அது உன் குற்றமா? மாலையிட்டவர் மாற்றால் மனைகளிலே சுகம் தேடி திருவதற்காக நீ ஆலையிட்ட கரும்பாக அல்லல் பட வேண்டுமா? உணர்ச்சி தன்னை அடக்கி காதலை தவித்து வாழும் உலகம் இருக்கிறதா? காதலுக்கணை தொடுக்காத உயிர்க்குல உண்டா? ஏன் உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளுகிறாய்? என்னை என்ன செய்ய சொல்லுகிறாய்? உலகம் உனக்கு அழிக்க இருக்கும் இன்பத்தை உதறிவிடாதே. உன் ஏங்கும் இதயத்திலே இன்பமழை பொழிய செய்யும் இளவல் ஒருவனிடம் உன்னை ஒப்படைத்து விடு. தயங்காதே, இது ஒன்றும் புதுமையானதல்ல. பண்பாடு கிடைக்கிவிட்டு எங்கோ பஞ்சனை சுகம் தேடி போய்விட்டாரே உன் பர்த்தா. இப்போது நீயும் விரும்பினார் பத்தினி போல் நடித்துக் கொண்டு பரத்தையாக வாழலாம். அந்த உளுத்து போன பாதையை காட்ட நான் வரவில்லை. அடிமை பெண்ணே, புதுமையை காணவா? உன் இதயத்துக்கேற்ற ஒரு இளைஞனை உலகறியா ஊரறிய ஏற்றுக்கொண்டு இன்ப பாதையிலே பவனிவா. அஞ்சுவதும் நாணுவதும் ஆமையை போல் அடங்குவதும் ஆண்களிடம் கெஞ்சுவதும் வாழுவதுமாக கிடந்த பெண்கள் சமுதாயம் இன்று புதுமையினை நாடுவதும் புகழுடம்பு தேடுவதும் அடிமைத்தலை அகற்றுவதும் அற்பர்களை சாடுவதுமாக ஆகிவிட்டது என்பதை அவன் அறிய செய். வா, அஞ்சாதே, தயங்காதே, தைரியமாக செய். ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. சந்திரா, சந்திரா, என்ன இது? மணமாலை நான் மறுமணம் செய்து கொள்ளப் போகிறேன் பாலு. என்னம்மா இது? இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக கருத வேண்டியதல்லவா உங்களை போன்ற உத்தமிகளின் லட்சணம்? நானும் மணிமேகலையா? நான் உன்னை துறவியாக சொல்லவில்லை சந்திரா. வாழ்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள சொல்லுகிறேன். கவலைகள் உன் இதயத்தை கவ்விக்கொள்ளும் போது கண்ணில்லாத குருடர்களுக்கு கல்வி போதிக்க கற்றுக்கொள். அனாதை சிறுவர்களிடத்திலே அன்பை செலுத்து. அப்போது உலகிலே நாம் வாழ வேண்டிய அவசியத்தை நீ புரிந்து கொள்வாய். பிறகு உனக்கே வாழ்க்கை இணைக்கும். வாழ்விலே இனிமை கொஞ்சம் வழி கேட்க வரவில்லை பாலு. என் தனிமையை போக்க ஒரு துணை வேண்டும் என்கிறேன். துணை? இயற்கை உங்களுக்காக எவ்வளவோ துணைகளை படைத்திருக்கிறது. அதோ
அங்கு தவழும் கொடிகளை பாருங்கள். அது உங்கள் இதயத்திலே எழும் கவலைகளை போக்கும். தாவும் கிள்ளைகளுடன் பேசுங்கள். உங்கள் தொல்லைகள் எல்லாம் பறந்து போகும். இதோ இங்கு மலரும் முல்லையை பாருங்கள். எல்லையிலா இன்பம் பெருகும். தவழும் கொடியைத்தான் பார்த்தேன். அது துணை தேவை தேவை என்றுதானே ஆடுகிறது. தாவும் பிள்ளையிடம் கேட்டேன். இன்பம் கொள்ளை கொள்ளை என்று சொல்லி ஓடிவிட்டது. இதோ இந்த முல்லையை பார்த்தேன். மகிழ்ந்திருக்க மறந்து விடாதே என்றுதான் மலர்ந்தது. இவைகள் மட்டுமல்ல பாலு, என் உள்ளத்து ஒலியையும் கேட்டேன். உலகத்து இன்பம் ஒன்றையும் உதறிவிடாதே என்றுதான் பொலித்தது. கரையிலே துடிக்கும் மீனின் வேதனை நீரிலே மீண்டும் அதன் இனத்துக்கு தெரியாது. நான் அவனை கதறுகிறேன், நீங்கள் கதை பேசுகிறீர்கள். உன் வேதனை கண்ணீர் வெந்து போன என் இதயத்திலே வேலை சொருகுகிறது. இருந்தாலும் நான் என்னம்மா செய்ய இருக்கிறது? நீங்கள் மனம் வைத்தால் மார்க்கம் எத்தனையோ இருக்கிறது பாலு. சாக்காட்டின் ஓரத்திலே தவிக்கும் மகளிர் குலம் பூக்காட்டில் வாழ புது பாதை காண எனக்கு ஆதரவு கொடுங்கள். கண்ணுக்கு இமை வேண்டும், காதலுக்கு இணை வேண்டும், பெண்ணுக்கு பேரழகன் துணை வேண்டும் என்றெல்லாம் பேசும் பெரிய மனிதர்கள் என் போன்றார் பொண்ணுக்கு மறைந்ததை ஏனோ மறந்து விட்டார்கள். அநீதிக்குள்ளாக்கப்பட்டிருக்கும் அறிவையர்கள் துயரம் போக்க எனக்கு ஆதரவு கொடுங்கள். நாம் இருவரும் சேர்ந்து வகுக்கும் புது பாதை கண்ணீரிலே மிதக்கும் என் போன்ற பேதைகளின் வரலாற்றிலே ஒரு அழியாத புது அத்தியாயத்தை சேர்க்கட்டும். எனது ரத்த கண்ணீரின் இந்த முடிவு காந்தாக்கள் பின்தெரியும் காம வெறியர்களின் கண்களை இனியாவது சேர்க்கட்டும். திறந்து விட்டவரே, என் கண்கள் திறந்து விட்டவை. வேண்டா நயவஞ்சகன் அறியே, அங்கே என்னை காம பசி பிடித்தவன் என்று கதை அளந்து விட்டு இங்கே உன் பசிக்கு இறை தேடிக் கொண்டிருக்கிறாயா? ஐயோ மோகன், அநியாயமான ஒன்று பேசாதே. இங்கே ஒரு தவறு நடந்து விடவில்லை. பேசாத மடைய அத்தான், அத்தான் பத்தினி வேஷம் கலைஞ்சிடுச்சுன்னு பயப்படுறிய? அத்தான், என்னை தாங்கள் இவ்வளவு கேவலமாக நினைப்பது சரியா? நான் நினைச்சது தப்பு, நீ செஞ்சது ரொம்ப சரிடி. என் வாழ்க்கையை இருளை செய்து விட்டீர்களே. அதுக்கு விளக்கேச இவனை கூட்டியாண்டிய. மோகன், எல்லோரையும் உன்னை போல தாசி வெறியன் என்று எண்ணிக்கொண்டு பேசாதே. நானா தாசி வெறியன்? காம வெறிபிடித்த நாயே, போடா வெளியே. நாக்கரையிலே புரளுபவனுக்கு சந்தன மனம் நாற்றமாகத்தான் இருக்கும். உன்னை திருத்த நினைத்தேன், ஆனால் தோல்வியோடு போகிறேன். இனிமேல் உன்னை பற்றி கனவில் கூட நான் நினைக்க மாட்டேன். உன் சந்தேகத்தையே அணைக்க இந்த ஊரை விட்டே ஒழிந்து விடுகிறேன். காலமாவது உன் கண்களை திறக்கட்டும். காலத்தை பற்றி என்னிடம் கூறாடனா, முக்காலத்தையும் முற்றும் உணர்ந்தவரடா நான். அதுதான் இந்த கோலத்தில் இருக்கிறாய் போல் இருக்கிறது. எப்பொழுது என்ன கண்டா? இன்னும் வர வர பார், என்ன உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று அப்பொழுது தெரியும். பார்க்கத்தான் போகிறேன். கலையின் கடைசி கோட்டிலே நின்று கதறும் போது, இன்றைய செய்திகளின் பலனை நீ அனுபவிக்கும் போது இந்த பாலு உன்னை பார்க்கத்தான் போகிறான். பார், போராவளியே சிநேகித துரோகி. உள்ளவை சொல். எத்தனை நாள் இப்படி நடக்குது? சொல் உள்ளவை. அத்தா, நான் ஒரு தவறும் செய்யவில்லை. அந்த சதிகாரி தான் உங்கள் மனதையே மாற்றிவிட்டார். அவளை யார் சதிகாரி என்கிறாய்? ஐயோ, அவள் ஒரு பரோபகாரி ஆயிட்டே, அவளை போய் சதிகாரி என்கிறாய். அழைத்து போ, இறந்து போ. இவதான் நடை அழகி நளினா, இவ வந்து உடை அழகி உஷா. இந்த இடத்த கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். கண்ணழகி சாந்த் கூப்பிடுறது கேட்கல. புதுசாக படிச்சுட்டு இருக்கியா? கேட்காம இருக்கு. மூடி வைடி அந்த புத்தகத்தை.
ஏன் டாக்டர் இன்னும் வரல? அதான் ராமன் போயிருக்கானே, அதுக்குள்ள ஏன் இப்படி பறக்குறீங்க? அவருக்கு என்ன வேற வேலையே கிடையாத? ஓடி வர நாகத்துறையா புடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் துறை. வாங்க சார், டாக்டர் சார், வாங்க வாங்க வாங்க. இப்ப எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு. வேற எப்படி இருக்கு? ரத்தம் பிடிக்கணும் மணியில. எப்படி இருக்கு உங்களுக்கு? உடம்பு வர வர ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்கு டாக்டர் சார். அயோக்கிய பயலுக்கு எந்த நேரத்துல துறைன்னு கூப்பிட ஆரம்பிச்சானோ இப்ப கலர்ல துறையா வரும் சார். வெள்ளை வெள்ளையா இருக்கு மூஞ்சி கூட, என்னன்னே புரியல. ஆமா, இந்த வியாதியை பத்தி உங்களுக்கு புரியுதா சார்? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல சார், ஏன் கேட்குறேன், கோச்சுக்காதீங்க. புரியலன்னா வேற நல்ல டாக்டரை கூட வச்சுக்கிட்டு பாருங்க, அதுக்காக சொல்றேன். ஆனா அவசியமா என் உடம்புல வேலை பார்த்து கத்துக்காதீங்க டாக்டர் சார், கத்துக்காதீங்க கத்துக்காதீங்க. பயப்படாதீங்க. இங்க கொஞ்சம் எழுந்திருச்சு நில்லுங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். டாக்டர் தான் சொல்றாரு, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்களேன். முடியாது, என் தொந்தரவு கூட. அவன் சொல்லுவா, அவ தப்பிச்சுக்கிட்டா இல்ல, என்ன டேஞ்சர்ல விட்டுட்டு. பரவாயில்ல, மெதுவா எழுந்திருச்சு நில்லுங்க. முள்ள முள்ள டாக்டர் முள்ள முள்ள. ஐயோ பிடிங்க, அப்படியே பிடிங்க, அப்படியே. ஏன் இப்படி வளைகிறீங்க? வளைகிற டாக்டர் காமிக்கிறேன், வளைஞ்சிட்டு போகிட்டு. நல்லா நிமிர்ந்து நில்லுங்க. என் காலை வித்தியாசம், என்ன பெண்ட் ஆக்கி வச்சிருச்சு, என்ன பெண்ட் ஆக்கி வச்சிருச்சு. அவ்வளவுதான், நிக்கப்பல உட்காருங்க, படுப்பீங்க. வெள்ள வெள்ள இருக்கு, இந்த இடத்துல கிள்றேன், வலிக்குதான்னு சொல்லுங்க. புரிய பாருங்க, புரிய பாருங்க. காஞ்சா காஞ்சா சில்றாரு சொரணே இல்லை, கதையில ஒண்ணும் மிஸ்டேக் இல்லைன்னு அர்த்தம். அதானே சார்? ரத்தத்துல ஏதாவது கோளாறு ஆயிடுச்சு போடுறது. ரத்த கோளாறு, ரத்த கோளாறு தானே? ஆமா, நீங்க நிறைய சிகரெட் குடிக்கிறதாக நாம சொன்னானே. குடிக்கிறேன். கண்ணா பின்னான்னு குடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? என்ன செய்ய சொல்றீங்க டாக்டர் சார்? ரொம்ப நாளா குடிக்கிறேன், ஃபாரின்ல இருந்தே குடிச்சுக்கிட்டு வர்றேன். திடீர்னு நிறுத்திட்டா என்ன கேட்டி ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துறேன் டாக்டர் சார். ஐயா, காக்கு தோறேன், இவரு என்னென்னமோ புதுசா எல்லாம் கண்டுபிடிச்சு குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. பேசாம சிகரெட்டையே குடிக்க சொல்லுங்க. சரி, தினசரி ஒரு சிகரெட் குடிங்க. ஒண்ணா? பத்தாது சார். ஒண்ணு சொல்ல சொல்லு. ஒண்ணு பத்தாது டாக்டர் சார், ஒரு சின்னாவது ஒண்ணு சொல்லு சொல்லு. நோ, சரி 5 சிகரெட் குடிங்க. 5 பத்தாது சார், 5 பத்தாது. 5 வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யுது? சும்மா 5 2 கிள்ளி 10 குடிக்கலாமா? எப்படி வேணாலும் குடிங்க. சரி, நான் வர்றேன். அப்போ அம்மா வாங்க. அவர் வியாதிக்கு நீ மருந்தே இல்லை. என்ன சார் இது? கடுமையான குஷ்டம், சீக்கிரம் உடம்பு பூரா பரவிவிடும். ராமா, அவருக்கு குஷ்டமாண்டா? பாவம் தங்க. இனிமே நாம ஜாக்கிரதையா பழகணும். நம்ம வெள்ளி பாத்திரத்துல அவருக்கு எதையும் கொடுக்காது. அவருக்குன்னு சில பாத்திரங்களை ஒதுக்கி வச்சிருக்கு. பார்த்து பழகடா, கிட்ட அதிகமா நெருங்காது. நான் ஏன் நெருங்கி பழக போறேன்? டேய் போடா, போய் நம்ம பழைய சாமான் கிடக்கு பாரு, அந்த அறையை காலி செய்யும். ஆமா, விஷயம் தெரியுமா? நம்ம துறைக்கு குஷ்டம். கஷ்டம்? அட கஷ்டம் இல்லை, குஷ்டம். பரவாயில்ல. இப்ப அந்த கட்சி அட்டாக் ஆயிடுச்சு. இது பொண்ணு அட்டாக் பண்ணி ஒன்னு அட்டாக் பண்ணி என்ன அட்டாக் பண்ணி இந்த உலகத்தை அட்டாக் பண்ண போகுது. ஆரோக்கிய பாம்பு விழுறதுக்குள்ள இந்த உலகம் அநியாயமாக போகுது. அவன் என்ன சமாச்சாரம்? அது பாவி மவளே, நான் அப்பவே சொன்னது கேட்டியா? படிச்சவங்களும் பணக்காரங்களும் வந்து திருச்சி விளையாண்டு ஆஸ்பத்திரியா ஆக்கி வச்சு வைக்கும். ஆஸ்பத்திரி நம்ம வீட்டுக்கு டாக்டர் வரலாமா? வந்தா யாருக்கு காட்சி நினைப்பாங்க? ஐயோ பாவமா, ஜாதியில ரொம்ப கஷ்டப்படுறாரு. ரொம்ப பாவத்தை கண்டுட்டா. நொந்து மாட்டுக்கு வைக்கலும் போட்டு காலுக்கு கட்டு வேலை கட்டி அடிச்சு வரதுக்கு தான் வழி வேணா, போறதுக்கு என்ன குறைச்சல்? நம்ம வீட்டுக்கு டாக்டர் 3 வேலை வந்தா வர்றதுக்கு பீசி, போறதுக்கு பீசி, அவளுக்கு பீசி, நம்ம பணம் பீசி.
சாந்தா, நான் கூட கொஞ்சம் கவனமா கேளு. இப்பதான் பம்பாயிலிருந்து வந்திருக்க பெண் ப்ரொடியூசர் பகவான சந்திச்சு வந்திருக்கேன். நீ மாத்திரம் ஜெஸ்டின்னு சொல்லி சும்மா பயரமா வச்சாரு. அவன் என்ன சொல்றது? நான் இருக்கேன். ஐயோ. நீ கொண்டா. நீயா? அறக்கிற மாட்டை கொண்டாண்டா பிறந்த மனசு தன்னாலே ஓடி போடுவோம். பம்பாய்க்கு போயிட்டா அந்த மனச தன்னாலே ஓடி போயிடுவான். சாந்தா, நம்ம பகவான் இருக்கானே பெரிய போட்டிப்ப. இந்த ஊர்ல இருக்க பணத்துல பாதி அவங்கிட்ட தான் இருக்கு. அவங்கிட்ட மாடலுக்கு ஒரு காரு, மலபார் ஹில்ஸ்லயே 3 பங்களா, மைட்ரீம் ஸ்டுடியோல பாதி பங்கு. நீ மாத்திரம் ஒன்னா போறோம். எல்லாம் நமக்கு என்ன சார்? ஏமா, நீங்க வந்து 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. உங்களை பார்க்க யாருமே வரலையே. உங்க வீட்டுக்காரர் எங்கேயுமா போயிருக்காரு? ஒருவேளை அவர் நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏமா, உங்களுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா? ஐயோ பாவம், என்ன கஷ்டமோ. என்னம்மா பண்றது? பெண்ணா பிறந்தாலே இப்படித்தான். அம்மா, உனக்கு பூர்ண சுகமாயிடுச்சு. இனிமேல் நீ வீட்டுக்கு போகலாம். உங்களுக்கு தெரியாதுங்களாமா? ஐயா வட்டிக்கிட்ட சேட்டுக்கிட்ட ரூபாய வாங்கி கண்டபடி செலவு பண்ணி விட்டாராம். அந்த சேட்டு கூட்டையம்மா, அவன் சாமானுங்க தான் இதெல்லாம். ஐயோ அர்த்தம், என் சிந்தை கடுக்க செய்த சித்திரமே. உங்கள் கோமள உருவம் இப்படி குப்பை மேட்டெல்லாம் கிடக்க வேண்டும். அழைத்து விட்டார்களே அத்தான் நம் குடும்ப விளக்கை. நான் எங்கே செல்வேன்? என்ன செய்வேன்? ஐயோ அத்தான். கதவை சாத்தடி, கதவை சாத்தடி, கையில் காசில்லாதவன் கடவுளானாலும் கதவை சாத்தடி, கையில் காசில்லாதவன் கடவுளானாலும் கதவை சாத்தடி. மனிதர்களும் மனிதர்களும் வர்ண புத்தம் தராவிடில் சுரத்தி அடித்து இடுத்து கதவை சாத்தடி, கையில் காசில்லாதவன் கடவுளானாலும் கதவை சாத்தடி. இரவல் விசிதி மடிப்பு வேட்டிக்கு இடம் கொடுக்காதே. இரவல் விசிதி மடிப்பு வேட்டிக்கு இடம் கொடுக்காதே, நீ இடம் கொடுக்காதே. இயல் இசை நாடக கலைஞர் தமது இணக்கம் விடாதே. இயல் இசை நாடக கலைஞர் தமது இணக்கம் விடாதே. அறிவில்லார் ஆதரவை அன்பு கொண்டு தேடு, அதனாலே மேலும் அதிர்ஷ்டம் உனை நாடும். அறிவில்லார் ஆதரவை அன்பு கொண்டு தேடு, அதனாலே மேலும் அதிர்ஷ்டம் உனை நாடும். ஒரு கருவாரோடு உறவை கொண்டாடி, பூமி மீது போலிருந்து காலிருந்து வாழை கண்டு கதவை சாத்தடி, கையில் காசில்லாதவன் கடவுளானாலும் கதவை சாத்தடி. சாரி தனி தரா தனி தரா தரணி பாதனி கதவை
கதவை சாதடி பரி